இந்த வாரம் நம்ம வந்து அதோட கண்டினியூஷனா நம்ம ஜேர்னி ஆஃப் ஃபெய்த் பார்க்க போறோம். ஜேர்னி ஆஃப் ஃபெய்த், எப்படி விசுவாசமா நம்ம பயணம் டிராவல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜாஸ்தி வசனம் நான் எடுக்கல, 2-3 வசனம் தான். ஆனால் நோட் பண்ணி நீங்க போய் வீட்டில் தியானம் பண்ணும். பிரைஸ் காட், ஹalleluya. நம்மளால வந்து விசுவாசத்துல நிற்க முடியலன்னா எதுலையுமே நம்ம நிற்க முடியாது. பிரைஸ் காட். இஃப் யூ டு நாட் ஸ்டாண்ட் ஃபர்ம் ஆன் ஃபெய்த், யூ cannot ஸ்டாண்ட் அட் ஆல். நீங்க ஃபேத்ல நிக்க முடியலன்னா எதுலையுமே நம்மளால நிக்க முடியாது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே இருக்குது. அதுல என்ன இருக்குது? ரெண்டுல the just shall live by faith. தமிழ் என்ன இருக்குது அதுல? the just shall live by faith. righteous one will live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான். ஓகே, நீதிமான் இது பழைய ஏற்பாடுல இருக்குது, புது ஏற்பாடுல இருக்குது. God wants us to walk in faith. அதாவது தேவன் நமக்கு விசுவாசத்துல நடுக்க பார்க்கிறாரு. நம்ம பார்த்து விசுவாசத்திலேயே நம்ம பார்த்து நடுக்க பார்க்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதாவது பார்க்கிறதோ விசுவாசத்துல, நடுக்கிறதோ விசுவாசம், எல்லாத்துலயுமே விசுவாசத்துல பார்க்க சொல்றாரு, நடுக்க சொல்றாரு, வாழ சொல்றாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்ப என்னன்னா, நம்ம வந்து மோசஸை பார்க்குறோம். இப்போ மோசஸ் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டோரி. ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு மவுண்டன் ஹில் மேலே போய் வாழ்றாரு. அவர் வேலை செஞ்சுன்னு அப்படி ஆடு மேய்ச்சின்னு போகும்போது அவர் என்ன பார்க்குறாங்க, பேர்னிங் புஷ் ஒன்று பார்க்குறாரு. என்னது அது அந்த புஷ் எரிஞ்சுன்னு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அது பார்க்கும்போது மோசஸ் என்ன பண்ணுறாரு, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மோசஸ் டர்ன்ட் அசைட். மோசஸ் தலை திரும்பி பார்த்தாராம், turned aside. அப்போ அதுல வசனம் அழகா இருக்குது. God saw Moses. தேவன் மோசஸை பார்த்தாரா. எப்படி? மோசஸ் திரும்பி பார்க்கறத கடவுள் பார்த்து மோசஸ் கூப்பிட்டாராம். ஆண்டவர் கூப்பிடல, ஃபர்ஸ்ட் மோசஸ் திரும்பி பார்த்தார். மோசஸ் திரும்பி பார்த்தாரு, கர்த்தருடைய சத்தத்தை அவர் வந்து கேட்டாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதை தெரியும், அவர் போயிட்டு சாண்டல் கழட்ட சொல்றாரு. அதெல்லாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறன்னா, we must be aware of what fire is in us. நமக்குள்ள என்ன மாதிரியான அக்கினி இருக்குதுன்னு தேவன் நம்மள தெரிஞ்சுக்க விருப்பப்படுறார். அதாவது புதுசா ஒரு நெருப்பு ஒண்ணு வரப்போறது நம்மளுக்குள்ள, புதுசா ஒரு அக்கினி இறங்கட்டும், அதெல்லாம் இல்ல. அந்த அக்கினி எல்லாம் இறங்குறதெல்லாம் இல்ல. புதுசா எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள born again ஆனீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள ஒரு அக்கினி அங்க வந்து ஆல்ரெடி செட் ஆயாச்சு. ஆனா அந்த அக்கினியை நீங்க அவேர்னஸ் இல்லாம இருக்கிறதா உண்மை. நீங்க அந்த உங்களுக்குள்ள ஒரு அக்கினி ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க, அது உங்களுக்கு உணராம இருக்கிறோம், அதுதான் உண்மை. நமக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு. நீ எப்போ born again ஆனீங்களோ அப்பவே நமக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு. அது வந்து நம்ம உணராத இருக்கிறோம். புதுசா ஒரு அக்கினி இறங்கலாம் முடியாது. ஆண்டவர் ஆல்ரெடி நமக்குள்ள செட் பண்ணிட்டாரு. அது இருக்குது, நம்ம உணராம இருக்கிறோம். எத்தனை பேர் அவேர்னஸ் இல்லாம இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இருந்திருந்தோம்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகி இருந்திருப்போம். அக்கினி இல்லாத இருக்கிறோம். நம்ம வழிகளை பார்த்து நம்ம போயின்னு இருக்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தண்ணியில ஞானஸ்தானம் கொடுக்குவேன், பட் இயேசு ஒருத்தர் வந்து எப்படி கொடுக்குறாராம், ஆவியிலையும் அக்கினிலையும் கொடுக்குறாராம். அப்போ நம்ம எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, எப்போ born again, ஞானஸ்தானம் இல்லை, எப்போ இயேசுவை ஏத்துக்கிறோமோ அப்பவே நமக்குள்ள அக்கினி இறங்கியாச்சு. அக்கினி இருக்குது. Praise God. Jesus already set fire when you are born again. அந்த அக்கினி யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதை இக்னோர் பண்ண, அதாவது இக்னோர் வேணுமா நம்ம பண்ணலாம். அது நமக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குன்னு உணராம நம்ம பாட்டு நம்ம லைஃப்ல இருக்கலாம். ஆனா அதை யாரும் அழிச்சு போட முடியாது. Praise God, hallelujah. அப்போ நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னா, நம்ம லெஸ் அவேரா இருக்கிறோம். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரியோ, எந்த அக்கனில ஒன்றும் இல்லை, என் லைஃப்ல என் பாட்டுக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பாட்டுக்கு போய் அந்த மாதிரி நம்ம இக்னோர் பண்ணி இருக்கிறோம். Praise God, hallelujah. ஸோ இந்த வருஷம் தேவன் அதை உணரத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ப்ரிப்பரேஷனா ஜஸ்ட் உட்காந்து பைபிள் படிக்கிறது இல்லை. என்ன அவேர்னஸ் வேணும் உங்களுக்கு? என்ன நம்ம உணர சொல்றாரு ஆண்டவர். ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அந்த அக்கினி நமக்குள்ள இருக்குது. அவருக்காக ஒரு வாழ்க்கை, அவர் வார்த்தையை புரிஞ்சுக்கணும், அவருடைய நேச்சரை புரிஞ்சுக்கணும். நான் எங்க போனாலும் நான் தனியால இல்லை, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அவேர்னஸ்ல இருக்கணும். அதை தான் இந்த வருஷம் உணர சொல்றாரு ஆண்டவர். நமக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி, ஒரு அக்கினி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதுல உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை புரிஞ்சோ நம்ம ஒப்பு கொடுக்குறோம். ஆனா as day goes அப்படியே நம்ம என்னாச்சு, அந்த அக்கினி அப்படியே அங்க அக்கினி இருக்கு, நம்ம இக்னோரண்டா இருக்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் ஆண்டவர் உணர சொல்றாரு. இதுதான் ஜேர்னி ஆஃப் ஃபேத். எப்படி நம்ம ஜேர்னி ஆஃப் ஃபேத்ல போக முடியும்? த ஃபயர் இஸ் அக்கினி. என்ன
ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் யூ, த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஃபர்ஸ்ட், முதலாவது, இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறார் நம்பிக்கையின் மகிமையாக. அதுதான் அக்கினி, உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி. ரெண்டாவது, நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்னு, நாட் டூ பட் ஒன், யூனியன் வித் கிரைஸ்ட். ரெண்டாவது அக்கினி, உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி இதுதான். மூணாவது, God answers our problem inside us. அதாவது உங்களுக்கு சொல்யூஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆண்டவர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாரு. அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்குது. இது தெரியாம இன்னும் நான் பெட்டிஷன் போட்டுக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது அது அது இது ஆல்ரெடி ஒரு ஆன்சர் பண்ணிட்டுக்கிறாரு. உங்களுக்குள்ள அந்த அக்கினி இருக்குது நீங்க உணர்ந்தீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கை, அவரு 2 அல்ல நானும் அவர் 1ன்னு அக்கினி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, மூணாவதான அக்கினி எனக்கு எல்லாமே ஆண்டவர் தீர்த்துட்டாரு, ஆன்சர் பண்ணிட்டாருங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும். Praise God. நாலாவது, God himself abides in you. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இது அக்கினி. அக்கினின்னா என்ன? அக்கினி அக்கினி அக்கினி, எங்க பார்த்தாலும் அக்கினி. ஏன்னா அக்கினி, என்ன நெருப்பு, அப்படியே சூடா இருந்துச்சு, ஓகே, ஃபுல் அக்கினியா இருந்துச்சு. என்ன அக்கினி அப்படின்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜோக் இல்லை. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஃபயர், ஃபயர். என்ன ஃபயர்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதா ஃபயர். அவரோட நீங்க ஐக்கியமா இருக்கிறதா ஃபயர். அவர் உங்களுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாருங்கிறதா ஃபயர். அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறாருங்கிறதா ஃபயர். அந்த ஃபயர் இன்னைக்கு இக்னோரண்டா நம்ம ஹைட் பண்ணிட்டு அதை நம்ம உணர்ச்சே இல்லாம நம்ம நடந்து நிற்கிறோம். இந்த ஃபயர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தானா நம்ம ஒரு செகண்ட் அவர் இல்லாம, அவர் டுவெல் பண்ணாம, ஒரு வார்த்தை, அதாவது அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இது என்ன, இது என்ன, இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர்கிட்ட எப்படி க்ளோஸா போலாம், அவருடைய நேச்சரை புரிஞ்சுக்க வைராகியமா இருக்கும், அக்ரெசிவா இருப்போம். ஒரு ஊருக்கு போனா ஒரு ட்ரெயினுக்கு 11 o'clock நாங்க 10:30 அங்க இருப்போம். ஆனா ஆண்டவருடைய காரியம் நம்ம ஏன் அவ்வளவு லேசா இருக்கிறோம்? அந்த அக்கினி எரிஞ்சுன்னு இல்லை, எரிஞ்சுன்னு இருக்கிற அக்கினியை தெரியாம இருக்கிறோம். Praise God. Hallelujah. நம்மளுடைய லைஃப் இப்படிதான் இருக்கணும். எப்படின்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு அந்த உணர்வோட இருக்கணும். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா எங்கேயுமே நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, வேலை மேல சோர்ந்து போக மாட்டீங்க, பிரச்சனை வந்தா சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா எனக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது. அந்த அக்கினி எல்லாத்தையும் பார்த்துக்குது, எல்லாம் ஆன்சர் ஆயிட்டுக்குது, எதற்குமே கவலைப்பட மாட்டேங்க இருக்கும். அதுதான் அக்கினி. அந்த ஃபயர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஃபயர் நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? Praise God. Hallelujah. Thank you Jesus. நிறைய பேர் ஜீசஸ் இப்ப பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் நிஜத்தை தான் பேசுறாரு. காட் ஸ்பீக்ஸ் த ரியாலிட்டி. ஆண்டவர் சத்தியத்தை பேசுறாரு, உண்மையை பேசுறாரு. நம்ம என்ன பண்றோம்? கால் அப்பான் ஜீசஸ். எப்படின்னா ஜீசஸ் கம் dwell in us. ஜீசஸ் வாங்க எனக்குள்ள வாசம், வாரும் தூய ஆவியே, வாரும் வாரும் வாரும். எங்க வர்றது? அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. Praise God. இது உணராம தான் நம்ம இன்னும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப என்னன்னா தீஸ் டேஸ் எப்படின்னா நம்ம அவரு கூட தான் நடந்து இருக்கிறோம். அந்த காலத்துல வாங்க வாங்கினாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இயேசுன்னு ஒருத்தர் மறைக்கல, அதனால ஆண்டவர் வரணுமா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல நம்மளுக்கு அப்படி இல்லை, நமக்குள்ளதான் இயேசு இருக்கிறாரு. நம்ம நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திக்கும் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அதுதான் அக்கினி, அதான் உணர்ச்சி, உணர்வு. Praise God. Hallelujah. So நான் என்னோட லைஃப் அதாவது இந்த அக்கினியை நான் பார்க்காம நான் தேவையில்லாத காரியத்தை நான் பார்த்தேன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான அக்கினி உங்களுக்குள்ள உட்கார வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத அக்கினி, அது நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அக்கினி. நமக்குள்ள ஒரு அக்கினி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஐக்கியமா எங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிற அக்கினி நான் உணராம இருந்தேன்னா வெளியில இருந்து இருக்கிற தேவையில்லாத அக்கினி நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும், அது நம்மளை கொளுத்தி போட்டுடும். Praise God. Hallelujah. அப்ப நம்ம உணரணும், நம்ம ரியலைஸ் பண்ணணும், நான் எங்க போறேன், எங்க வர, இது கடவுளுக்கு பிடிக்குமா? எனக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் யாரும் எது கேட்கவும் போறது இல்லை. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நான் தான் சொன்னேன், என் பேச்சு தான் நீங்க கேட்கணும்ட்டு. நீங்க வசனம் தியானிச்சு அதன்படி நடங்க, சொல்லிதான் கொடுக்குவாங்க. அதான் நான் சொன்னேன், 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில வேணும். இயேசு, பரிசுத்த ஆவி, ஒரு மென்டர். Praise God. Hallelujah. அப்போ நான் என்னோட லைஃப் இன்னைக்கு நான் பார்க்கும்போது என்ன மாதிரியான கோணத்துல நான் பார்க்குறேன், பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கிங் யுவர் லைஃப், எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன்? கிரைஸ்டோட பிரசன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன்னா என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என் லைஃபை பார்த்து இருக்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா? யூனியன் வித் கிரைஸ்ட் இருக்கணும். அப்போ இந்த வருஷம் நம்ம இன்னும் கான்சியஸா இருக்கணும். இப்ப ப்ரிப்பரேஷன் இயர்னா என்ன? நான் இன்னும் கான்சியஸா இருக்கணும். அந்த அக்கினி எனக்குள்ள எரிஞ்சுன்னு இருக்கணும், உணர்ந்துனே இருக்கணும், இன்னும் கான்சியஸா இருக்கணும். அப்பதான் ப்ரிப்பேர் பண்ண உட்காரவே முடியும்.
இன்னைக்கு எனக்கு உட்கார்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, என்னால புஷ் பண்ண முடியல, ட்ரை பண்றேன், எனக்குள்ள இருக்குது அந்த கான்சியஸ், உட்காரணும், ப்ரேயர் பண்ண, ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னால முடியல. ஏன்னா நமக்கு அந்த உள்ள நமக்கு இயேசு கிறிஸ்து வசிக்கிறார், நமக்குள்ள அந்த ஃபயர் இருக்குதுன்னே நம்ம உணராம இருக்கிறோம், நம்ம இக்னோரண்டா இருக்கிறோம். பிரைஸ் காட், ஹalleluya. யார் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறோம்? யார் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறோம்? இட்ஸ் ஓகே, அடுத்த வருஷம் பார்க்கலாம், இட்ஸ் ஓகே, வர மாசம் பார்க்கலாம், இட்ஸ் ஓகே, டைம் வரும்போது பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது. யாருக்குமே முக்கியமா ஒரு விஷயம் தெரியாது, என்னன்னா நம் தேவன் ரொம்ப நல்லவர்னு உண்மையாவே தெரியாது. வாயில நம்ம சொல்லலாம் காட் இஸ் குட், பட் அவர் எவ்வளோ நல்லவர்னு உண்மையா யாருக்கும் எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. கண்டென்ட் பண்ண முடியாது, ஒரு இதுக்குள்ள போட்டு சொல்ல முடியாது ஆண்டவர் இவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லவர். காட் இஸ் சோ குட். நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய எம்ப்ளாயர் இல்லை, அது ஃபர்ஸ்ட் வேலை கொடுக்குறவர் இல்லை, எம்ப்ளாயர் இல்லை. ஆண்டவர் நமக்கு எம்ப்ளாயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், கரெக்ட்? அவங்கள நான் நல்லா வேலை செஞ்சு காமிக்கணும். அவருக்கு நம்ம வேலை செய்யறோம், அப்ப எம்ப்ளாயருக்கு என்ன வேலை மேல நான் நல்லா செய்யணும், வேலை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்பதான் அவங்க என்ன அடி வைக்குவாங்க, இம்ப்ரெஸ். அது இல்லை நம்ம ஆண்டவர், எம்ப்ளாயர் இல்லை, நம்ம ஆண்டவர் நம்முடைய அப்பா. அப்பாக்கு யாருன்னா இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கா? உங்க அப்பாக்கு இம்ப்ரெஸ் பண்ணாதான் நீ ஷர்ட் வாங்கி கொடுப்பாரா? உங்க அப்பாவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவங்க சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாங்களா? அது அவருடைய கடமை, அவர் அன்புனால செய்யறாரு. அவர் நம்ம அப்பா, எம்ப்ளாயில. ஸோ நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆண்டவர், தேவையோ இல்லை அந்த இம்ப்ரெஷன். இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவர் இம்ப்ரெஸ் ஆவாருங்கிறதும் இல்லை. அவர் நம்மளுடைய அப்பா. அவருடைய இதயம் எப்பவுமே நம்மளை ஆசீர்வதிச்சுனே இருக்கக்கூடிய இதயம். பிரைஸ் காட். அவருடைய இதயம் எப்படி ஆசீர்வதிச்சுனே இருக்கக்கூடிய ஒரு இதயம். Praise God. Hallelujah. So நம்ம ஆண்டவரே இந்த ஆஃபரிங் பண்ற, இவ்வளோ ப்ரே பண்ற, இவ்வளோ ஃபாஸ்ட் பண்ற, இதை பண்ற, அதை பண்றன்னு பெட்டிஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் his heart is always to bless us. அவர் இதை எப்பவுமே நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய இது என்ன அவர் கேட்கிறாரு? உனக்குள்ள இருக்கிற அக்கனியை நீ உணர்ந்து இருக்கிறியா? எங்க போற, என்ன செய்யற, எனக்காக நீ என்ன செய்யணும்னு இருக்கிற, என்ன புரிஞ்சுக்க, எனக்காக நீ வேலை செய்யன்னு சொல்ல, என்ன புரிஞ்சுக்கொள்ள, என்னோட ஐக்கியமா இருக்க. அது எதற்காக? நீ ஆசீர்வாதமா இருக்கு. Praise God. Hallelujah. So நம்ம நிறைய ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பார்த்தா சில பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. மோசஸ், டேவிட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா ப்ராப்ளம் வரும்போது ஆண்டவரை விட்டு ஓடுவாங்க, விலகி ஓடுவாங்க, ஜெபம் பண்ண முடியாது, நன்றி சொல்ல முடியாது. ஆனா இவங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வரும்போது ஆண்டுகிட்டே ஓடுவாங்க. டேவிட் பார்த்தீங்கன்னா ஆண்டுட்டு தான் ஓடுவார், எது ஒன்னாலும் ஆண்டவரேன்னு ஓடுவார். நம்மளும் அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு எதுனா ஒன்னா யார்கிட்ட ஓடணும், எங்க ஓடின்னு இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போது எல்லாமே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, ஆன்சரும் பண்ணிட்டாரு. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. மேத்யூல எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதுறோம்னா, இயேசு சொல்றாரு, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனுக்கு அறியும், தேவனுக்கு தெரியும் நீ என்ன கேட்க போறேன்ட்டு. அதுக்கான ஆன்சரும் அங்க ஆல்ரெடி இருக்குது. பிரைஸ் காட். ஆல்ரெடி உனக்கு ஆன்சர் இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு ஜெபம் பண்ண உடனே காட் ஆன்சர்ட் அவர் பிரேயர்ஸ், தேவனின் ஜெபத்தெல்லாம் பதில் அளிச்சிட்டாரு. எப்போ நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், எதுக்குன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சுன்னா, ஓ ஆன்சர் பண்ணிட்டார் ஆண்டவர், உன் ஜெபத்தினால ஆன்சர் பண்ணாரா இல்லை ஆல்ரெடி அவர் ஆன்சர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான ஃபயர் நமக்குள்ள, புரிதலின் ஃபயர். பிரைஸ் காட். ஹி இஸ் டூ குட். ஆனால் ரொம்ப நல்லவர், அவர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டார். நம்ம எங்கேயோ சில இடத்துல நம்ம அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். வி மிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காட். அதுதான் உண்மை. நம்ம பெட்டிஷன் போடணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம இந்த மாதிரியான லைஃப்ல ஸ்டெப் இன் பண்ணணும். எந்த மாதிரியான லைஃப்ல ஸ்டெப் இன் பண்ணணும்? ஆல்ரெடி ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நானும் அவரை ஒண்ணு. அவர் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாரு. அவரும் நானும் இல்லாம இருக்க முடியாது. எங்க போனாலும் அவர் என்னோடவே இருக்கிறாரு. நான் தனியா எதுவுமே அவரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரியான லைஃப்ல, அந்த மாதிரியான லைஃப்ல நீங்க என்டர் பண்ணதான் நான் வாஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி என் லைஃப்ல அப்போ காட் இஸ் ஃபார், அதாவது காட் இஸ் ஃபார் அஸ். தேவன் நமக்காக தேவன் அவரோட தயவு எப்பவுமே என் மேல இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில நீங்க உங்களோட லைஃப் ஸ்டெப் இன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். Praise God. His favor is upon you all. His favor is upon you all. நீங்க அப்படிதான், God is for you all. If He is for you all, nothing can be against you all. அவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. இந்த லைஃப்ல நீங்க ஸ்டெப் இன் பண்ணணும். Praise God. Praise God. உங்களை நான் என்கரேஜ் பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். என்னன்னா அவருடைய அக்கனியை உணரணும் நம்ம இன்னைக்கு.
நமக்குள்ள என்ன அக்கனி இருக்குது நம்ம உணரணும், அந்த உணர்வோடு நடக்கணும். நான் உண்மையா சொல்றேன், வீட்டுல இருந்து நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல வேற எந்த காரியத்துக்கும் வெளியே ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க அவரோட வார்த்தையை தவிர. என்ன தெரிஞ்சுக்கலாம் அவரை பத்தி, இதுதான் அந்த அக்கனி. awareness that God is in me, how can I get closer to him? Praise God. பைபிள் எத்தா புதுசான வெளிப்பாடு இல்லை, இருக்கிறதா அவர் நமக்கு காண்பித்து கொடுக்குறாரு. எப்படின்னா அந்த ஃபயரை நீங்க உணரும் போது ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் அஸ். Praise God. Hallelujah. மலாக்காய் 3:2 அதுல என்ன இருக்குதுன்னா, God does not change. God வந்து மாறாத தேவன் இருக்குது. God does not change. அப்போ அந்த மாதிரியான தேவன், சேஞ்ச் ஆகாத தேவன் இருக்கும்போது ஏன் பீப்புள் சிக்னஸ்ல இருக்கிறாங்க, ஏன் பீப்புள் பிரச்சனையில இருக்கிறாங்க? நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க அவங்களோட ஹீலிங்காக. ஆண்டவர் இன்னைக்கு காப்பாத்திடுவார், நாளைக்கு காப்பாத்திடுவார், இதுல நான் எப்படியானா சிக்கல நான் வெளியே வந்துடுவேன். அப்படியே செத்தும் போயிருக்கிறாங்க, குணமாவாதவே செத்தும் போயிருக்கிறாங்க. ஏன்? God is not a changing God. அப்போ கடவுள் மாறல, அவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு நீ வந்து ஹீல்டுன்ட்டு. அப்போ ஏன் எல்லாருமே சிக்னஸ்ல சாகுறாங்க டில் லாஸ்ட் மினிட்? ஏன் அப்படி ஆகுது? why did we miss? எங்க அந்த மிஸ், எங்க அந்த மிஸ்? இப்ப எடுக்கலாம் வசனம், ஹீப்ரூ 8வது அதிகாரம் 6வது வசனம். இதுதான் இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். But now he has obtained a more excellent ministry. யாரு? Jesus. More excellent, in as much as he is also a mediator of better covenant, which was established on better promises. தேவன் ஒண்ணு தானே, அவர் தானே பழைய ஏற்பாடுல ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு. அப்போ இப்போ அந்த ப்ராமிஸ் இப்போ மற்றபடி பெட்டர் கவர்னன்ட், பெட்டர் ப்ராமிஸ் ஆச்சு. புதுசா ப்ராமிஸ் கொடுக்கல அவரு. பழைய ஏற்பாடுல என்னக்குதோ அதுதான் புதிய ஏற்பாடுல ப்ராமிசஸ். ரைச்சியஸ் ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபேத், அதுதான் பல்ஸ்ல இருக்குது, இங்கே இருக்குது. ஆனா பல்ஸை விட புதுசுல பெட்டர் ப்ராமிஸா மாறிச்சது. எப்படி? அதுதான் கொஸ்டின். சரி, இது ஒரு பெட்டர் ப்ராமிசஸ் ஆயிடுச்சு. அப்போ இது பெட்டர் ப்ராமிஸ் ஆகும்போது ஏன் மனுஷரை இந்த ப்ராமிஸ், பெட்டர் ப்ராமிஸ் விடுதலை செய்யல இன்னைக்கு வரைக்கும்? ஏன் சில காலத்துல இன்னுமே விடுதலை இல்லாத இருக்கிறாங்க? ஏன் சிக்னஸ்ல இருந்து குணமாக்குற ஒரு இது கிடைக்கல? ஏன் இன்னும் குணம் ஆகாம இருக்கிறாங்க? பெட்டர் ப்ராமிசஸ் அந்த காலத்துக்குனா இந்த காலத்துக்கு பெட்டர் ப்ராமிஸ்ன்றாங்க. அப்போ ஏன் இன்னும் டெலிவரன்ஸ் இல்லை, இன்னும் ஹீலிங் இல்லை? லேக் ஆஃப் நாலேஜ், ஃபேத் இல்லை. ஓகே, இப்போ வந்து கவர்னன்ட் வந்து வாஸ் எஸ்டாப்ளிஷ் த்ரூ. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாக்கா உடன்படிக்கை வந்து ஒரு அனிமல்ஸ்னால எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அனிமல்ஸ் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. புதிய ஏற்பாடுல வந்து இயேசுவோட ரத்தத்தினால எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதனால பழைய கவர்னன்ட் வேறையா இருக்கலாம், இது பெட்டர் கவர்னன்ட் ஆகலாம். ஏன்னா அனிமல், பழைய கவர்னன்ட் அனிமல்ல வச்சு பண்ணாங்க, புதிய கவர்னன்ட் இயேசுனால, அதனால அது பெட்டர் கவர்னன்ட். ப்ராமிஸ் இப்போ அங்க ரெண்டும் இருக்குது வசனத்துல. பெட்டர் கவர்னன்ட்டும் இருக்குது, உடன்படிக்கை இருக்குது, பெட்டர் ப்ராமிஸும் இருக்குது. ஸோ பெட்டர் கவர்னன்ட் வந்து அனிமல்ஸ், இயேசுவோட ரத்தமா இருக்கு. ஸோ பெட்டர் கவர்னன்ட் ஓகே, அது அக்செப்டபிள். அப்போ பெட்டர் ப்ராமிசஸ், பெட்டர் ப்ராமிஸ் எப்படி ஆச்சு? If I had to experience God's reality, தேவனின் சத்தியத்தை, நிஜத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, அந்த கர்த்தரோட ராஜ்யத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, நான் ஒரு ஆஸ்பெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா இதயத்தை, த ஹார்ட், இதயத்தை. அப்போ why it is better, the same promises. அப்போ இப்போ பாருங்க, ஜோஷுவா என்ன பண்ணாரு? 23:14 பார்த்தோம்னா, நாட் ஒன் ப்ராமிஸ் ஹாஸ் ஃபெயில்ட். ஒரு ப்ராமிஸ் கூட என்ன ஆகலையா? ஃபெயில் ஆகலையா? ஆல் ஹாஸ் பீன் ஃபுல்ஃபில்டு. எல்லா ப்ராமிசஸுமே கம்ப்ளீட் ஆயிருக்குது, ஃபுல்ஃபில் ஆயிக்குது, பரிபூர்ணம் ஆயிக்குது. அப்போ காட் என்ன கொடுத்தாரு? அவங்களுக்கு கேனன் லேண்ட் கொடுத்தாரு. அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கேனன் லேண்ட் கொடுத்தாரு. அப்போ காட் சைட்ல வந்து எல்லாமே கிளியர். அவர் வந்து கொடுத்தாரு, கொடுக்குறேன்னாரு, பரிபூர்ணம் செய்தாரு. எல்லாரும் என்டரும் ஆனாங்க. கேனன் ஜோஷுவாவும் அவர் ஜெனரேஷனும் அதுல என்டரும் ஆனாங்க. ஸோ கடவுள் பக்கத்துல இருந்து எந்த ஒரு குறையும் இல்லை. அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் இது பண்ணாரு. பட் பிலீவர் பக்கம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிலீவர், இப்போ அந்த காலத்துல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பிலீவர் பக்கம் எப்படின்னா, வசனத்துல என்ன இருக்குன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்க போறாங்க பிலீவர். அந்த காலத்துல ஆசாரியருங்க வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ் கொடுக்க போவாங்க. அது கொடுத்த பிறகு அவங்களுக்கு என்ன இருக்குமா, அவங்களுக்குள்ள ஒரு அன்ஷோர் இருக்குமா, ஒரு டவுட் இருக்குமா அவங்களுக்குள்ள. அவங்க போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவங்களுடைய கான்சியஸ் எல்லாமே இந்த பாவத்து மேல இருக்குமா. கான்சியஸ்ல எப்படி இருக்குமா, பாவத்து மேல. என்னத்தான் பலி கொடுத்தாலும் அவங்க கொடுத்துட்டு வரும்போது அவங்க இதயத்துல வந்து அந்த ஒரு பீஸ் இருக்காதா, அந்த பாவி, நான் பாவிங்கிற அந்த கான்சியஸ் அவங்களுக்குள்ள இருக்குமா.
பழைய ஏற்பாடு. Praise God. அப்போ when God promises, because of his conscious on his sin in his heart, he is not sure of his promises. அப்ப என்னன்னா அவர் ஏன் அந்த காலத்துல வந்து அந்த ப்ராமிஸ் மேல அவங்க ஷோரா இல்லை அவங்க இதயம் சொன்னா அவங்களுக்கும் அந்த சின் கான்சியஸ் இருந்ததுனால என்னத்தான் பலி கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க இதயத்துல குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. எல்லாருமே ஹீப்ரூ 9வது அதிகாரம் 6வது வசனத்துல எடுத்து படிக்க. இந்த காலத்துல ப்ராமிசஸ் ஏன் உண்மையா ஆகல அப்படின்னு சொன்னா ஆண்டோடைய ப்ராமிஸ் ஃபெயில் ஆகல, அவங்க இதயம் அதை நம்புறதுக்கு முடியல, அதனால அந்த ப்ராமிஸ் என்ன ஆகலையா, நிறைவேறலையா. தோ they were sacrificing, அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, ஆனாலும் அவங்களோட இதயத்துல நிச்சயிக்க முடியல, கர்த்தருடைய சத்தியத்தை வாக்குறுதிகளை நிச்சயிக்க முடியல. அவங்க ஒரு டவுட் இருந்துச்சு, they were unsure of the promises. ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நம்ம காலத்துக்கு வரலாம். இப்போ நம்ம ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பார்த்தோம், நம்ம காலத்துக்கு வரலாம். அந்த வசனம் படிமா. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, now when these things had been thus prepared, the priest always went into the first part of the tabernacle performing the services. ஆசாரியருங்க என்ன பண்ணுவாங்க, அந்த முதலாவது கூடாரத்துல போயிட்டு சாக்ரிஃபைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா என்னவோ செகண்ட் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த ஆசிரியர் பிரீஸ்ட் ஹை பிரீஸ்ட் எங்க போவாங்க, மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க போயிட்டு எல்லாருக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்படி பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணி விச் ஆஃபர்ட் ஃபார் ஹிம்செல்ஃப், அவருக்கும் சேர்த்து ஆஃபர் பண்ணிட்டு வருவாங்க பாவங்களுக்காக. அச்சா, அப்போ கமிட்டட் இன் the Holy Spirit indicating this, that the way into the holiest of all was not yet made manifest while the first tabernacle was still standing. அது இன்னும் அங்கீகரிக்கப்படல. ஏன்னா இன்னும் அந்த ரத்தம் கொடுக்குற இயேசு இன்னும் மறிக்கல, இன்னும் ரத்தம் கொடுக்கல. அதனால அது வந்து இன்னும் அவங்களுக்கு பரிபூர்ணமா அந்த பாவம் அழிக்கப்படலை. அதனால தான் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பீஸ் இல்லை. இட் வாஸ் சிம்பாலிக் ஃபார் த பிரசன்ட் டைம் இன் விச் போத் கிஃப்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆர் ஆஃபர்ட் விச் cannot make who perform the service perfect in regard to the conscience. பட் அவங்க கன்சைன்ஸ் தான் மெயின். அவங்க என்ன கன்சைன்ஸ்ல இருக்கிறாங்க, சின் கான்ஷியஸ். எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ், ஆனா நமக்காக இயேசு பலி கொடுத்து அவர் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து நம்மளை அவர் நீதிமான் ஆக்கிட்டேங்கிற அந்த ஒரு நிச்சயத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அவர் எடுத்து கொடுத்துட்டார். இப்போ அப்ப என்ன இருக்குதுன்னா, நம்ம தான் அதை நம்ம இதயத்துல நிச்சயிக்கணும். நம்ம தான் சின் கான்சியஸ் எப்படி இல்லாத ஆகுதுன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாமே எடுத்துட்டாருங்கிறது. ஆனா இன்னைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, சில டைம் சில காரியம் நடக்கலன்னா நமக்கு இன்னும் இந்த சின் கான்சியஸ் நமக்குள்ள, ஓகே இதனால இருக்கும், அதனால இருக்கும், இந்த பாவத்தினால அந்த பாவத்தினால. எவ்ரி சாக்ரிஃபைஸ் cannot clear your sin. எல்லா சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங் இதெல்லாமே நம்ம சின் நம்ம கிளியர் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு எதிரா எந்த ஒரு வேற சாக்ரிஃபைஸும் ஈடாகாது. Praise God. So the promise does not change, it remains eternal. அவருடைய ப்ராமிஸ் சேஞ்ச் ஆகுறதில்ல, அதே ப்ராமிஸ் அப்போவும் இப்போவும் அது இட்டர்னல். இந்த குவாலிஃபிகேஷன் இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் பட் ஏன் அது உண்மையாக நடக்க மாட்டேங்குது வாழ்க்கையில்? சரி, நமக்கு குவாலிஃபிகேஷன் இயேசு இருந்தாரு, நம்ம குவாலிஃபிகேஷன் எடுத்து கொடுத்தாரு, என் பாவத்தில் மீட்டாரு, நான் ஃப்ரீ. ஆனா அப்ப ஏன் அந்த வாக்குறுதிகளும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற மாட்டேங்குது? ஏன் பெட்டர் ப்ராமிசஸ் நம்ம வாழ்க்கையில மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது? அதுதான் நம்ம பார்க்கறது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஏன் அது உண்மையா மாற மாட்டேங்குது? ஏன் சிக்னஸ்ல இருந்து வெளியேற மாட்டேங்குது? ஏன் டெலிவரன்ஸ் ஒரு காரியத்துல டெலிவரன்ஸ் கிடைக்க கஷ்டமா இருக்குது? ஏன் டெலிவரன்ஸ் வர மாட்டேங்குது? ஏன்? அப்போ ப்ராமிசஸ், அதாவது
உங்களோட இதயத்துல நீங்க அந்த வாக்குறுதியை நிச்சயமா எடுக்காததுனால நிறைவேற மாட்டேன். அவர் ப்ராமிஸ் வந்து ஃபெயில் இல்லை, ஆகுறது இல்லை. அந்த காலத்துலயும் ப்ராமிஸ் தான், இந்த காலத்துல. அப்போ ஏன் பெட்டர் ப்ராமிஸ்ன்னு சொன்னா, ஒருவேளை அந்த ப்ராமிஸ் உன் இதயத்துல நீ நிச்சயத்து நடக்க ஆரம்பிச்சேன்னா தென் இட் இஸ் அ பெட்டர் ப்ராமிசஸ். ஸோ பெட்டர் ப்ராமிஸ் எப்படி நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலையும், இரண்டாவது நீ உன் இதயத்துல அந்த ப்ராமிஸை நிச்சயித்தா மாத்திரம்தான் அது பெட்டர் ப்ராமிஸ். அப்படின்னா அது பெட்டர் ப்ராமிஸா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ தெரிந்த எதுக்கு பெட்டர் ப்ராமிஸ்ன்னு சொல்றாங்கன்னு, இட் இஸ் நாட் தட் ஆண்டவர் வந்து புதுசா அங்க ஒரு ப்ராமிஸ் இங்க ஒரு புது ப்ராமிஸ் கொடுத்துக்கிறாரு, அது இல்லை. அங்க வந்து இயேசு இல்லை, இங்க இயேசு கொடுத்துக்கிறது வந்துக்கிறதுனால பெட்டர் ப்ராமிசஸ் இல்லை. உன் இதயத்துல நீ நிச்சயித்தா அது பெட்டர் ப்ராமிஸ். ஸோ நீ எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிற, எவ்வளோ ஃபயர் நமக்குள்ள இருக்குது, எவ்வளோ நம்பிக்கை வசனத்துல இது சொல்லிட்டார் ஆண்டவர், இந்த ப்ராமிஸ் இது நடக்கும், இது நிச்சயம் அப்படி நம்ம இதயத்துல எவ்வளோ நிச்சயமா இருக்குது, அப்போ பெட்டர் ப்ராமிஸ். தென் இட் இஸ் கால்ட் பெட்டர் ப்ராமிஸ். ஏன் அது பெட்டர் ப்ராமிஸா ஆக மாட்டுதுன்னு சொன்னா, ஏன்னா பாருங்களேன், கம்யூனியன் நடத்துடுறாங்க நிறைய பேர், கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா கம்யூனியன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பாவத்தை குறிச்சு தான் பேசுவாங்க. சம்டைம்ஸ் இந்த வாரம்லாம் நீங்க எதோ பாவம் பண்ணலன்னா இதை தொடுங்க இல்லை தொடாதன்றாங்க. நம்மளை எப்படி கான்சியஸ் எத்துன்னு வராங்கனாக்கா, சின் கான்சியஸ், நம்ம பாவத்தை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எத்துன்னு வராங்க கான்சியஸ். அது எல்லாமே போய் அதெல்லாமே அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் நமக்காக மறித்து நம்ம அந்த கான்சியஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குது. அந்த சின் கான்சியஸ் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால ப்ராமிஸை முழுசா நம்ப முடிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு எதனா ப்ராமிஸ் உங்களுக்கு தேவை, எனக்கு ஹீலிங் வேணும், ஆண்டவர் சொல்றாரு ஹீலிங் முடிஞ்சிடுச்சு, ஆனா ஏன் நடக்கலன்னா நீங்க உங்களை எக்ஸாமின் பண்ணிப்பாங்க. எதுல கான்சியஸா இருக்கிறீங்க, இன்னும் நீங்க எந்த காரியத்தை குறிச்சு இன்னும் நீங்க உள்ள நீங்க வந்து கொந்தளிச்சுன்னு இருக்கிறீங்க. உங்களோட பாவமா இல்ல உங்களை நோகடிச்ச காரியங்களா, பழைய காரியங்களா, 2 வயசுல நடந்த காரியமா, எந்த காரியத்துல நீங்க பிளாக் ஆயிட்டு இருக்கிறீங்க? விச் திங் யூ ஆர் பிளாக்ட்? உங்களுடைய ப்ராமிஸ் நிறைவேற மாட்டேங்குது. ஸோ உன்னுடைய ஹார்ட் ஷோரா இல்லை, நான் பாவி இல்லை, நான் பாவி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் பெர்ஃபெக்ட் கடவுளுக்கு முன்னாடி, ஏன்னா அவருடைய ரத்தத்துல என்ன பெர்ஃபெக்ட் ஆக்கியிருக்கிறாரு, இன்னைக்கு உங்க இதயத்துல நீங்க நிச்சயிச்சீங்கன்னா எல்லாமே பெட்டர் ப்ராமிசஸ் இன்னைக்கு. Praise God, hallelujah. So if the sacrifice of Christ is considered correctly, அவர் எதற்காக உயிர் கொடுத்தாரு, ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, இதை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கினாலே எல்லா கான்சியஸ் உங்களுக்குள்ள வெளியே வந்துடும். எல்லா கான்சியஸ் உங்களுக்குள்ள உங்க இதயத்துல இருந்து பதிஞ்சிருக்கிற காரியங்கள் வெளியே வந்துடும். அப்போ நான் தேவனுக்கு முன்பதாக போகும்போது ஐ எம் பர்ஃபெக்ட்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அதுதான் ஃபயர். I am perfect before God. How? When I am consider his sacrifice. அவருடைய sacrifice நான் கன்சிடர் பண்ண, அவர் எனக்காக மரித்தார், என் பாவத்தை மீட்டார், அவர் ரத்தத்தினால என்னை மீட்டார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள நானும் அவருக்குள்ள மாத்தி நாங்க இருக்கிறோம், டுவெல் பண்றோம், நாங்க யூனியனா இருக்கிறோம், நாங்க 2 இல்ல 1. இது நீங்க நிச்சயிக்கும் போது, ப்ராமிஸ் உங்களுக்குள்ள நிச்சயிக்கும் போது, எல்லா ப்ராமிசஸ் பெட்டர் ப்ராமிசஸ் அண்ட் உங்க வாழ்க்கையில அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த ரியாலிட்டி நீங்க நம்பும் போது அது ரியாலிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகும் உங்க லைஃப்ல. அப்ப இன்னைக்கு என்ன இல்லை உங்களுக்கு, எதற்காக இல்லை, உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கு, உங்க கான்சியஸ் எதுல இருக்கு. Praise God. அப்ப அதை நீங்க மாத்தணும். சேஞ்ச் த கான்சியஸ். நீங்க பிலீவ். எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? How can you change it? When you believe that God has risen for you. தேவர் உனக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு, எல்லாமே செய்து முடிச்சிட்டாரு, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, நானும் அவர் வேற இல்லைன்னு நீ கன்சிடர் பண்ணி இன்னைக்கு இதயத்துல அண்ட் நீங்க சேஞ்ச் பார்க்குறீங்க. எல்லா ப்ராமிசஸ் உங்க வாழ்க்கையில நிறைவேறது நீங்க பார்க்கணும். Praise God. Blood of Jesus resurrected life of Jesus. நம்ம ஆக்சுவலி உணரணும். ரெசரக்டட் ஜீசஸ், ஜீசஸ் ஜீசஸ் வேண்டாம் நம்மளுக்கு, ரெசரக்டட் ஜீசஸ் வேணும் நமக்கு. உயிர் தெழுந்த இயேசு வேணும் நமக்குள்ள. நம்ம அந்த புரிஞ்சுக்கணும். உயிர் தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நானும் உயிர் தெளிந்திருக்கிறேன், நான் எது சொன்னாலும் நடக்கும், ப்ராமிஸ்ல எது கூப்பிடணும் அது நடக்கும் நிச்சயம் இதயத்துல வேணும். அப்போ அந்த ப்ராமிஸ் பெட்டர் ப்ராமிசஸ் ஆகும். பிரைஸ் காட், ஹalleluya. இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க ஸ்டெப் இன் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். இட் வில் பி a supernatural life, not as the life others live or the previous life which you were living past. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படி இல்லை. பெட்டர் ப்ராமிசஸ் நிறைவேறும். Praise God. Thank you Jesus. அவருடைய ப்ராமிஸ் உங்களோட இதயத்துல எப்போ ஷோரா எடுக்கிறீங்களோ, நிச்சயிக்கிறீங்களோ, அந்த ரியாலிட்டி கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகும். சத்தியம் ஒண்ணுமே பொய்யா போகாது. Praise God. Hallelujah. Thank you Jesus. அப்போ என்னன்னா நம்ம எக்ஸாமின் பண்ணோம் உங்களுக்குள்ள. அதாவது
நான் சின் நினைக்கும் போது என்னுடைய கான்சியஸ் இந்த பாவம் அந்த பாவம் என் பழைய வாழ்க்கை நான் நினைக்க போகும்போது எனக்கு கிறிஸ்து தான் ஞாபகம் வரணும். இது முக்கியம் நம்ம வாழ்க்கையில. இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டாங்க, அதை நினைக்க போகும் மாத்திரத்துல இயேசு எனக்குள்ள இருக்கிறார், டுவெல் பண்றாரு, அவர் எல்லாத்தையும் மீட்டுட்டாரு, அவர் என்னோட இருக்கிறாரு. இந்த சிந்தனைக்கு நீ வந்த உடனேனா பெட்டர் ப்ராமிசஸ் உங்களுக்கு ஆரம்ப லைஃப்ல. பிரைஸ் காட். அப்போ என்னன்னா கிரைஸ்ட ரிமெம்பர் பண்ண உங்க கான்சியஸ் எல்லாம் பியூரிஃபை ஆகுது. உங்களோட தேவையில்லாத கான்சியஸ், பாவ கான்சியஸ், சின் கான்சியஸ், இல்ல வேற காரியங்கள் எல்லாமே என்ன ஆகுதான், கிளீன் ஆகுதான். தென் நம்ம எப்படி ஆகுது, பர்ஃபெக்ட் அண்ட் கிளீன் பிஃபோர் காட். ஏசு கிறிஸ்து இருந்துட்டார், நம்ம நீதிமான் ஆகிட்டார். நான் நீதிமான், எப்படி ப்ராமிசஸ் நிறைவேற மாட்டேதை சிந்திக்கணும். பெட்டர் பர்சனாக இருக்கணும். எப்படி பெட்டர் பர்சன்? கிரைஸ்ட் இஸ் இன் மீ. பிரைஸ் காட். அப்போ நான் எப்போ கடவுளுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக போய் நிற்கிறனோ, என்னன்னு அந்த நிச்சயத்தோட போய் நிற்கிறனோ, பர்ஃபெக்டாக கிளியர் நிற்கிறனோ, தென் யூ பிகம் ஷோர் இன் யுவர் ஹார்ட் ஆஃப் எவ்ரி ப்ராமிசஸ். எப்போ நான் பர்ஃபெக்ட் ஆண்டருக்கு முன்னாடி என்ன ஒரு நீதிமான் ஆக்கியிருக்காரு, நான் பர்ஃபெக்ட், அவர் நான் எந்த காரியம் ப்ரீவியஸாக நினைக்க பண்ண கிறிஸ்து தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்களோ, அப்போ உங்க இதயத்துல நீங்க அவருடைய ப்ராமிஸை நிச்சயிக்கிறீங்க. அப்படி நிச்சயிக்கும் போது என்ன நடக்குதுன்னா எல்லாமே praise God. So why it is called better promise? எதுக்காக better promise ஆகுது? Because உங்களோட கான்சியஸ் சின் கான்சியஸ் கிளீன் ஆகுறதுனால, அண்ட் மேட் கிளீன் பை ஜீசஸ், உங்களோட சிந்தனை உங்களோட இதயம் நிச்சயிக்கிறதுனால அது பெட்டர் ப்ராமிஸ் ஆகுது. எவ்வளோ பெரிய பாவனா இருக்கட்டும், சின்ன பாவனா இருக்கட்டும், நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ பெரிய பாவனமா இருக்கட்டும், அந்த பாவம் ஞாபகம் வரும்போது, இல்ல மன்னிக்க முடியாது எவ்வளவு பெரிய காரியம் இருந்ததுன்னா ஞாபகம் வரும்போது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், புதைக்கப்பட்டார், உயிர் தெழுந்தார், நீங்க பாண்டர் பண்ணுவோம். உங்களுடைய சின்ஸை நீங்க ஒரு நாள் பாண்டர் பண்ணாதீங்க. உங்களுடைய பாவங்களை ஒரு நாள் நீங்க பாண்டர் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த பாவத்துக்காக யார் மரித்தாரோ, உயிர் தெழுந்தாரோ, அவரை பாண்டர் பண்ணுவோம். அவர் நீங்க பாண்டர் பண்ணுவோம். The purpose of resurrection என்ன? உயிர் தெழுதலின் காரணம் என்ன? அவர் உயிர் தெழுந்தார் இல்லையா, அது காரணம் என்ன? அவர் உயிர் தெழுந்த காரணம் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள போகிறதுக்காக. To infuse the life of Jesus in you. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள போறதுக்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். இப்ப அவர் உயிர் தெழுந்தாச்சு, அப்ப இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? இந்த உணர்வு தான் அக்னி. Praise God. Hallelujah. இதுதான் அக்னி. Behold, all things are made new. வசனம் இருக்கா? எல்லாம் புதிதாக்கப்பட்டனர், பழையவை ஒளிந்து போகும். தேங்க்யூ. இந்த அவேர்னஸ் அண்ட் கான்சியஸ் ஆஃப் மீ பீயிங் யூனியன் வித் கிரைஸ்ட், இந்த உணர்வு, இந்த கான்சியஸ், எனக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா, இட் வில் மேக் யூ பர்ஃபெக்ட் அண்ட் கிளீன் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பதாக நீங்க கிளீனாகவும் பர்ஃபெக்டாகவும் மாற்றும். எப்போ மாறும்? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு நீங்க உணரும் போது மாறும். பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ எல்லாருமே சொல்லலாம், I am a new creation. I am a new creation. Thank you Jesus. Thank you.